ஹாய்ங்க, வெல்கம் டு மீனாட்சி ஸ்பைசி டிப். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. பார்த்துட்டிங்கன்னா ஏபிசி மால்ட்டு தான். ஃபஸ்ட் டைமாக நானுமே வந்துட்டு நேற்று தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க செய்கின்றது. அதை பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும், ஏன்டா இந்த ரெசிபி எடுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆணுச்சு. இதுக்கு வந்துட்டு ஆப்பிள், கேரட், பீட்ரூட் 3மே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து கேரட் துருவிக்கிங்க. இல்லைன்னா இந்த ஜார் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நல்லா போட்டு துருவி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோடையே வந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி கிண்ட வேண்டியதாங்க. இனிமேல் தாங்க ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகும்போது அப்படியே தெரித்து வீடு ஃபுல்லாக தெரிக்குங்க. நம்ம கை காலெல்லாம் பட்டுச்சுன்னா அவ்வளோதான் போச்சு. அப்படி ஒரு இதாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சு தான் கிண்டினேன். நல்லா கிண்டிட்டு அதுக்கு நல்லா ட்ரை ஆன பிறகு அதுக்கு தேவையான நட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா பாதாம், பிஸ்தா, கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி, ஏலக்காய் எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ட்ரை ரோஸ்ட் வந்து நல்லா பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த உள்ளுக்கோயே அந்த பாதாம்லாம் நல்லா வெந்து வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா பண்ணிவிடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த பவுடரையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இந்த பவுடர் எல்லாம் இந்த ஃப்ரூட்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இறக்கி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நம்ம வந்து கைவிடாமல் கிண்டணுங்க. அந்த மாதிரி நம்ம கிண்டும்போது தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த பவுடர் ஃபார்ம்க்கே வந்துட்டு இந்த மால்ட்டு வந்து ரெடியாகி வரும். அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா சூடாக காய்ச்சின பாலோடையுமே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு அதை வந்து கலக்கி குடிக்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு, ஹெல்த்தியும் கூட. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து கிண்டுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதுதான் இந்த மால்ட்டோட காஸ்ட்டுக்கே ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து ஓகே தாங்க, நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இப்போ சம்மர் டைம் அப்படின்றனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மற்றும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.